Hello friends, welcome to Tamil Computers. இன்னைக்கு நான் உங்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோட தான் வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பைக்ல மைலேஜ் எப்படி இன்கிரீஸ் பண்றது அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாரையும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏனா நம்ம கொஞ்ச நாளா வீடியோ வந்து கண்டினியூவா போட முடியல. சோ அதுக்கான டீடைல் வந்து நான் உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம இந்த வீடியோ பத்தி பார்க்கலாம். இதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து வீடியோஸ்லாம் வரும். சோ மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். Amount இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அமௌண்ட் தான். ஸோ இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 50 rupees ஆர் 100 rupeesக்கு வந்து பெட்ரோல் போட்டுட்ருப்பீங்க ரெகுலராக. ஸோ நீங்கள் அதோட அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி மினிமமாக இனிமேல் வந்து 200க்கு பெட்ரோல் போட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து மினிமம் 100 rupeesக்கு தான் போட்டுட்ருந்தேன். இப்போ நான் 200 rupees சேஞ்ச் பண்ணி போட்டதுக்கப்புறமா எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மைலேஜில் தெரியுது. ஸோ அதனால தான் இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டயர் ப்ரெஷர். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம டயரில் வந்து ப்ராப்பராக வந்து ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணும். அதாவது வந்து காற்று வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். ஸோ இந்த ஏர் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பைக் வந்து ஃப்ரீயாக வந்து ரன் ஆகும். ஸோ ஃப்ரீயாக வந்து ரன் ஆகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் மைலேஜ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பர் இன்டர்வலில் நீங்கள் வந்து டயர் ப்ரெஷரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கியர். இது காமனாக கியர் பைக் ஓட்டுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கியரை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மைலேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ லோ ஸ்பீட் போகும்போது அதிகமாக பெட்ரோல் கன்சியூம் பண்ணும். நம்ம ஹை ஸ்பீட் போகும்போது பெட்ரோல் ஹை ஸ்பீட் மீன்ஸ் வந்து நம்ம அதுவும் எக்கனாமி ரேஞ்சுக்குள்ளே போகணும். ஸோ நம்ம அந்த மாதிரி பைக்கை வந்து மெயின்டைன் பண்ணி ஓட்டும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்கும். இது நல்லாவே கியர் வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ஸ்பீடு வந்து செகண்ட் கியரில் போக வேண்டிய ஸ்பீடுக்கு வந்து நம்ம டாப் கியர் போட்டு நம்ம இழுத்து போனாலும் மைலேஜ் கொடுக்காது. அதே மாதிரி டாப் கியரில் போக வேண்டிய ஸ்பீடுக்கு நம்ம செகண்ட் கியரில் போட்டு இழுத்துட்டு போனாலும் நமக்கு வந்து மைலேஜ் கிடைக்காது. ஸோ ப்ராப்பர் கியர் மெயின்டெனன்ஸ் வந்து நம்மளோட மைலேஜில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்மூத் ஆக்சிலரேஷன். ஸோ ஆக்சிலரேஷன் சில பேர் பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும். சிக்னலில் நிற்போம், அங்கேருந்து நம்ம கிளம்பும்போது டக்குன்னு வண்டியை ரைஸ் பண்ணி கிளம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வண்டியில் அதிகப்படியான ஒரு ப்ரெஷரை கொடுத்து தான் வந்து வண்டி வந்து போகும். ஸோ அப்படி நம்ம செய்யும்போது மைலேஜ் வந்து நல்லாவே அடிப்படும். ஏன்னா நம்ம வந்து அதிகமாக அது மேலே ஒரு ஆக்சிலரேஷனை கொடுத்து தான் நம்ம வந்து மூவ் ஆகிறோம். ஸோ ஸ்மூத்தாக ஆக்சிலரேட் பண்ணி கரெக்டாக கியரை வந்து இன்டர்வலில் சேஞ்ச் பண்ணி ஆக்சிலரேஷனை ஸ்மூத்தாக வச்சு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு நம்மளோட மைலேஜில் பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அவாய்ட் ஐடலிங். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சிக்னலில் இல்லை வந்து ஒரு ஐடலாக ஒரு 10 minutes ஒரு 5 minutes 10 minutes நமக்கு நிற்கிற மாதிரி ஒரு டிராஃபிக்கில் நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வண்டியை வந்து ஐடலில் நிறைய பேர் ஓட விட்டுட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஐடலில் இருக்காமல் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியை ஆன் பண்ணி நகர்த்தி போனோம் அப்படின்னா அதில் நமக்கு வந்து பெட்ரோல் கன்சியூம்ங்கிறது கொஞ்சம் குறையும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் மைலேஜ் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரூட் பிளானிங். ஸோ இந்த ரூட் பிளானிங் வந்து இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்டினேஷன் போகிறதுக்கு நமக்கு வந்து 2 ரூட் இருக்குது அப்படின்னா அதில் விச் ஒன் இஸ் ஃபாஸ்டஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து கியர் சேஞ்ச் பண்ணுறது பாசிபிலிட்டி கம்மியாகும். நம்ம ப்ராப்பராக ஒரு ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரூட்டை நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் நமக்கு பெட்டரான மைலேஜ் கிடைக்கும். கியரை குறைச்சி நம்ம ஏற்றுறதுக்கும் ஒரே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி ரூட்டை நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் நமக்கு வந்து மைலேஜில் பெரிய இம்பேக்ட் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரொட்டீன் ஃபியூயல் பங்க். இப்போ நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு இன்னொரு மிஸ்டேக் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பங்க்கில் வந்து நம்ம வந்து ஃபியூல் போட்டுட்ருப்போம். எக்ஸாம்பிள் ஒரு நாள் பாரத்தில் போடுவோம், ஒரு நாள் இந்தியன் ஆயிலில் போடுவோம். ஸோ இந்த மாதிரி மாற்றி நம்ம போகிறனால அங்கே ஃபியூயல் டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து மைலேஜில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி மாற்றி நீங்கள் பெட்ரோல் போடுறதை விட்டுட்டு ஒரே பங்க் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைலேஜில் அது பெரிய இம்பேக்ட் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வண்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வண்டியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னா சும்மா வாட்டர் வாஷ் பண்ணி நிப்பாட்டுறது அப்படி கிடையாது. வண்டியில் நிறைய இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ப்ராப்பராக வந்து வாட்ச் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு 4000 kilometer ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். தென் வந்து கார்பரேட்டர் க்ளீன் பண்ணணும். தென் வந்து ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணணும். ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணும்போதே ஸ்பார்க் ப்ளக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதையும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி மெக்கானிக்கை போட சொல்லணும். மோஸ்ட்லி இதெல்லாம் மெக்கானிக்கே நீங்கள் கொண்டே விட்டு ஜெனரல் சர்வீஸ்னு சொன்னீங்களா அவங்களே பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மைலேஜ்லேயும் சரி வண்டியோட லைஃப்லேயும் சரி மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்கும். அதே மாதிரி ப்ராப்பர் இன்டர்வலில் மெக்கானிக்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு கிளச் பிளேட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம வண்டியில் ஒரு ஸ்பாட்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி இன்டர்வலில் நீங்கள் வந்து வண்டியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெட்டரான மைலேஜ் வந்து கொடுக்கும். ஸோ இதில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் மீட்டர். ஸோ எல்லார் வண்டியிலையுமே நம்ம பார்க்கும்போது ட்ரிப் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ட்ரிப் மீட்டர் வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளோட கிலோமீட்டரை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த ட்ரிப் மீட்டரை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா நீங்கள் வந்து அதை எண்டு டு எண்டு கூட க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் எப்படி யூஸ் பண்ணுங்கிற ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வண்டி வந்து எப்போ ரிசர்வ் ஆகுதோ அப்போ வந்து ட்ரிப் மீட்டரை வந்து நான் ரீசெட் பண்ணிவிடுவேன். ஸோ அப்போலேருந்து வண்டி வந்து பெட்ரோல் எவ்வளோ கன்சியூம் பண்ணுது, எவ்வளோ கிலோமீட்டர் கொடுக்குதுங்கிறது ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுவேன்.
பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த ரிசர்வ் ஆகும்போது எத்தனை கிலோமீட்டரில் வந்து அந்த வண்டி வந்து க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிக்குவேன். நான் இப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படுறேன், இது ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் அடுத்தடுத்து இது போன்ற ஒரு பெட்டரான வீடியோ உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தேடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது போன்ற ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.